வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டைட்டில் டேக் இன் எஸ்சிஆர்பி எஸ்இஓ. எஸ்இஓ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸோட பிராண்ட் விசிபிலிட்டியை வந்து அதிகமாகவே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு காம்பீட் பண்ணுற மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஆல்டர்னேட்டிவ் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ வர கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் இல்லைன்னா வேற ஒரு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஷைன் ஆகணும் அப்படிங்கிற போது ஆப்வியஸ்லி நீங்கள் எஸ்சிஓ நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால, நீங்கள் எஸ்சிஓ அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் மூலிமா ஷைன் ஆகலாம். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல டைட்டில் டேக் இன் எஸ்சிஆர்பி எஸ்சிஓனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைட்டில் ஆப்வியஸ்லி எஸ்சிஓ நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களோட பிஸ்னஸ் கூட வெப்சைட் அசோசியேட் ஆகியிருக்கணும். ஸோ வெப்சைட் நீங்கள் வச்சிருக்கணும். அண்ட் உங்களோட வெப்சைட் வந்து கூகுளில் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சர்டன் திங்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் எஸ்இஓ ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல டைட்டில் டேக்குங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்குன்னு சொல்லி ஒரு நேம் நீங்கள் வச்சுருப்பீங்க. அண்ட் அதுக்குள்ளார டிஃப்ரெண்ட் பேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பேஜுக்கான கான்டென்ட்டோட டைட்டில், அதுதான் வந்து டைட்டில் டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் நீங்கள் டைட்டில் டேக்குங்கிற ஒரு விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட கீவேர்டு, நீங்கள் எந்த கீவேர்டு மேலே நீங்கள் வந்து கான்டென்ட் எழுதிருக்கீங்களோ, ஸோ அந்த கீவேர்டு வந்து டைட்டில் டேக்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அது வந்து கிளிக்கபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா? கிளிக்கபிள் ஃபார்மேட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் கூகுள் சர்ச்சில் ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார நீங்கள் போகலாம். ஓகேவா? ஸோ மேக் ஷூர் நீங்கள் டைட்டில் டேக் கிரியேட் பண்ணும்போது கீவேர்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் ஆப்வியஸ்லி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜென்ரலாக நம்ம எவ்ரிடே ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் நம்ம பண்ணும்போது கூகுளில் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கீவேர்டு மூலியமாக நம்ம டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன், டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ் நம்ம வந்து பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் இந்தியான்னு சொல்லி நான் ஒரு கீவேர்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் நான் கொடுத்து அதுக்கான ரிசல்ட் நான் எதிர்பார்க்குறேன் கூகுளில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு அப்பியர் ஆகிருக்கு. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ப்ளூவில் வந்து நீங்கள் அப்பியர் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து எஸ்சிஆர்பி எஸ்சிஓவில் வர டைட்டில் டேக். நீங்கள் அது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் உள்ளார போய் கேதர் பண்ணலாம். ஓகேவா? அந்த டைட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் எஸ்சிஆர்பி எஸ்சிஓவில் யூஸ் பண்ணுற அந்த டைட்டில் டேக் 60 to 70 கேரக்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் அது மெயினாக நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் கேரக்டர்ஸ் வந்து கிறிஸ்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எஸ்சிஆர்பி, தட் இஸ் சர்ச் ரிசல்ட்ஸில் வந்து உங்களோட வெப்சைட்கான பேஜஸ் வந்து அப்பியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் மேக் ஷூர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கீவேர்ட் உள்ளார நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் இதுதான் வந்து டைட்டில் டேக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யார் யார் வந்து கான்டென்ட் ஹேண்டில் பண்ணுறாங்களோ, யார் யார் வந்து எஸ்இஓ வந்து அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக் ஷூர் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை மற்றவங்களுக்கு யாருக்கு வேணாலுமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு கீழே இருக்கிற நிறைய டாபிக்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.